தேவனே இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி. வெளிப்பாடு. ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். நம் வாழ்க்கையில் வண்ணாந்திரம் போன்ற நேரங்களை கடந்து செல்லும் போது தேவனிடத்தில் பதில்களை கேட்பதை விட வெளிப்பாடுகளை கேட்பதே முக்கியம். பரலோக பாதையில் பாலைவனங்களை சந்திப்பது தவிர்க்க முடியாதது. இது தேவனுடைய பரிபூரண திட்டமே. தேவகுமாரன் கூட தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் இத்தகைய பாதையில் செல்ல வேண்டியதாய் இருந்தது. நாம் எவ்வளவு காலம் இந்த வறட்சியின் வழியே செல்ல வேண்டும் என்பது நம் ஒப்புக்கொடுத்தல் மற்றும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிற அளவை பொறுத்தது. முழுமையான கீழ்ப்படிதல் வனாந்திரத்தை அன்பின் சோலையாக மாற்றுகிறது. இங்கே ஒரு இளம்பெண் தண்ணீர் இல்லாததினால் மரித்து கொண்டிருந்த தன் மகனுடன் தேவனிடத்தில் அழுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய ஜெபமே இஸ்மவேலின் அழுகையை தேவன் கேட்கும்படி செய்தது. அவள் கண்களை திறக்க தேவனிடமிருந்து ஒரு வெளிப்பாடு தேவைப்பட்டது. ஒரு வழியும் இல்லை என்ற தலைப்புடன் எந்த பிரச்சனையும் வருவதில்லை. தேவனால் சரி செய்ய முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிப்பாடு என்பது நாம் காரியத்தை ஊடுருவியும் கடந்தும் நம்மை தேவன் பார்க்க வைப்பது. அவளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அது இத்தனை நேரமும் அங்கேயே தான் இருந்தது. எனவே நீங்கள் பிரச்சனையின் வழியாக கடந்து செல்லும் போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிக்காகவும் ஆவிக்குரிய விவேகத்திற்காகவும் ஜெபியுங்கள். தேவன் அதனின்று தப்பித்துக் கொள்ளத்தக்க போக்கை உண்டாக்குவார். அவள் கண்கள் திறக்கப்பட்ட போது அங்கிருந்த தண்ணீர் துறவை கண்டு தம் மகனுடைய ஜீவனை காப்பாற்றி கொண்டாள். தேவன் உங்கள் கண்களை திறக்கும் போது நீங்கள் இதுவரை தேடிய யாவும் உங்கள் அருகிலேயே இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். பதில் பரலோகத்திலிருந்து வருகிறது. பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.